அன்புறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். என்ன விடயம் பேச போகணும் என்று பார்க்கின்ற போது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வருகின்ற 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. இந்த நிலையிலே இலங்கையிலே இப்போது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதற்கு இந்த வாக்குச்சாவடிகளை வாக்கெடுக்கின்ற அந்த மையங்களை வாக்கு மையங்களை இப்போது தயார் செய்கின்ற நிலையிலே இப்போது இலங்கையினுடைய தேர்தல்கள் ஆணைக்குழு மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இப்போது 100க்கும் மேற்பட்ட இந்த வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருமே அந்த இடங்களுக்கு சென்று காலை முதல் மாலை வரை அவர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இந்த வாக்குகளை செலுத்த முடியும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதோடு இந்த வாக்காளர் அட்டை, அதாவது இதுவரையிலே சிலருக்கு வாக்காளர் அட்டை வீடுகளுக்கு வரவில்லை அல்லது கிடைக்கப்பெறவில்லை என்றால் உடனடியாக தபால் நிலையங்களுக்கு சென்று உடனடியாக இதை தெரியப்படுத்தி உங்களுடைய வாக்காளர் அட்டையினை பெற்றுக் கொள்ளும்படியும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் வாக்கிட வருகின்றவர்கள் எங்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அடையாள அட்டை, அதாவது இலங்கை தேசிய அடையாள அட்டையோ அல்லது எங்களுடைய கடவுச்சீட்டையோ அல்லது இவை அத்தனையும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக எங்களிடம் தேசிய அடையாள அட்டையும் இல்லை அல்லது கடவுச்சீட்டும் இல்லை, எனவே எங்களை அடையாளப்படுத்த முடியாது, இதனால் வாக்கிட முடியாது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உங்களுடைய கிராம சேவையாளர் அலுவலகத்துக்கு சென்று கிராம சேவகரிடம் சென்று உங்களுடைய இந்த விடயத்தை சொல்லி அவரினால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு விடயத்தை அவர் உங்களை அடையாளப்படுத்தும் ஒரு கடிதமோ அல்லது இவரை அடையாளப்படுத்துகின்ற அடிப்படையில் இவர் இந்த இடத்தினுடைய பிரச்சனை என்ற அடிப்படையில் உங்களை அடையாளப்படுத்துகின்ற ஒரு அடையாளத்தை கொண்டு நீங்கள் வாக்கிட செல்லலாம். எனவே அதையும் பயன்படுத்த முடியும். எனவே ஒன்று தேசிய அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டு அல்லது உங்களை அடையாளப்படுத்திய அல்லது நீங்கள் இந்த நாட்டினுடைய பிரஜை தான், நீங்கள் இங்குதான் வசிக்கின்றீர்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு அட்டையை நீங்கள் கொண்டு செல்கின்ற போது நிச்சயமாக நீங்கள் அங்கே வாக்கை செலுத்த முடியும். அது மாத்திரமல்லாமல் வாக்கு செலுத்துகின்ற விவரம் பற்றி நேற்றைய தினமும் பேசியிருந்தோம். அதாவது ஒருவருக்கு நாங்கள் மிக முக்கியமாக ஒருவரை நாங்கள் தெரிவு செய்ய போகின்றோம் ஜனாதிபதியாக என்று நினைத்தால் அவருக்கு நேரே புள்ளடி இட வேண்டும். தர அடையாளத்தை அதுவும் அவருடைய பெயர் மற்றும் சின்னம் அடங்கிய அந்த பெட்டிக்கு நேரே புள்ளடியிட வேண்டும். அதில் அமைந்திருக்கின்ற பெட்டிக்கு உள்ளடங்கலாக, குறிப்பாக அந்த பெட்டியை மேவாதபடி அல்லது பெட்டிக்கு வெளியே கோடுகள் வராதபடி பெட்டிக்குள்ளே உள்ளடங்குகின்ற வகையிலே அந்த புள்ளடியை நாங்கள் இடுகின்ற போது அந்த நாங்கள் விரும்புகின்ற அல்லது நாங்கள் ஜனாதிபதியாக நினைக்கின்ற அந்த நபருக்கு அது சென்று சேரும். அல்லது விருப்பு வாக்கு என்று சொல்கின்ற போது நாங்கள் 3 பேரை நான் விரும்புகின்றேன், அதிலும் முதலாவது தெரிவு ஒருவர் என்று சொன்னால் 1 என்ற அடையாளத்தை நாங்கள் முதலாவது விரும்புகின்ற நபருக்கு நேரும், 2 என்ற அடையாளத்தை இரண்டாவது நாங்கள் விரும்புகின்ற அந்த நபருக்கு நேரும், 3 என்ற அடையாளத்தை மூன்றாவதாக நாங்கள் விரும்புகின்ற அந்த நபருக்கு நேரும், அந்த சின்னத்துக்கு நேரும் நாங்கள் பதிவிடுகின்ற போது அது விருப்பு வாக்காக அவர்களை சென்று சேரும். அல்லது புள்ளடி மாத்திரம் தானா போட வேண்டும் என்றால் நாங்கள் விரும்பினால் புள்ளடியை போடலாம். இல்லை என்றால் நாங்கள் யாரை ஜனாதிபதியாக தெரிவு செய்கின்றோம் அவருக்கு தன்னுடைய வாக்கு செல்ல வேண்டும் நான் விரும்புகின்றேன் நினைத்தால் அவருக்கு நேரே 1 என்ற அடையாளத்தை இட்டாலும் அது அவரைத்தான் சென்று சேரும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இதுதான் தேர்தல் விதிகளுக்கு அமைய வாக்கு செலுத்துகின்ற முறையாக இருக்கின்றது. சிலர் இதிலே குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு புள்ளடி இட்டு பின்னர் 1, 2, 3 ஒரே விடுகின்ற போது அது செல்லுபடியற்ற வாக்காக செல்லும். அல்லது 1, 2, 3 இட்ட பின்னர் புள்ளடி இட்டால் அதுவும் செல்லுபடியற்ற வாக்காக இருக்கும். எனவே இதை நன்கு உணர்ந்து கொண்டு செயற்படுங்கள். புள்ளடி என்றால் புள்ளடி மாத்திரம்தான். நாங்கள் யாரை ஜனாதிபதியாக தெரிவு செய்ய போகின்றோமோ அவருக்கு புள்ளடி மாத்திரம்தான். அல்லது விருப்ப தெரிவு என்று சொன்னால் 1, 2, 3 என்று 3 நபரை எங்களால் தெரிவு செய்ய முடியும். அதை உணர்ந்து கொண்டு வாக்கிட வேண்டும். எனவே இப்போது இந்த வாக்கு நிலையங்கள், வாக்கு செலுத்துகின்ற நிலையங்கள் அல்லது வாக்குச்சாவடிகள் இப்போது தயார் செய்யப்பட்டு வருகின்றது. அதோடு இதற்கு முன்னர் இந்த தேர்தல்களை குழப்புகின்ற வகையிலே யாரேனும் நடந்து கொண்டால் அல்லது யாருடைய குழுவும் அதிலே செயற்படுகின்ற பட்சத்திலே துப்பாக்கி சூடு நடத்துங்கள் என்ற அடிப்படையிலே அங்கிருக்கின்ற போலீசாருக்கும் ராணுவத்தினருக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. இந்த உத்தரவை யார் பிறப்பித்து பார்க்கின்ற போது இந்த பொதுமக்கள் பொது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற டிரான் அலஸ்தான் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த தேர்தல்கள் நடைபெறுகின்ற இடத்தை அல்லது தேர்ந்த வாக்குச்சாவடிகளை சூழ ஏதேனும் குழப்பங்கள் அல்லது ஏதேனும் விபரீதங்கள் இடம்பெறும் அல்லது இந்த தேர்தலை குழப்புகின்ற நோக்கத்தோடு ஏதேனும் சம்பவங்கள் இடம்பெறும் பட்சத்திலே நேரடியாக நீங்கள் துப்பாக்கி சூடு நடத்தலாம் என்ற அடிப்படையிலே உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவராக இருக்கிற ரத்நாயக் அவர்களும் இப்போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது தேர்தல்கள் இடம்பெறுகின்ற பகுதிகளிலே ஏதேனும் குழப்பங்களை ஏற்படுத்துவீர்களானால் உடனடியாக அங்கே வாக்குச்சாவடிகள் உடனடியாக நிறுத்தப்படும், தேர்தல் வாக்களிக்கின்ற பணிகள் உடனடியாக நிறுத்தப்படும். அது மாத்திரமல்லாமல் ஏனைய பகுதிகளிலே வாக்களிப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் பெட்டிகள் உரிய இடத்திற்கு கொண்டு வரப்பட்ட பின்னரும் இந்த இடத்திலே மீண்டும் ஒரு முறை வாக்களிப்பு பணிகள் இடம்பெற்றுத்தான் அந்த தேர்தல் பெட்டிகள் உரிய இடத்திற்கு கொண்டு செல்லப்படும். அதுவரையிலே முடிவுகள் அறிவிக்கப்படாது என்ற அடிப்படையில் குறிப்பிடப்பட்டது. இதனால் இங்கே குழப்பங்கள் ஏற்படும் பட்சத்திலே தேர்தலிலே தான் இது தாக்கம் செலுத்தும் அல்லது தேர்தல் முடிவுகளிலே தான்
இது தாக்கம் செலுத்தும். எனவே எல்லோருமே அவதானமாக இருக்கும்படி குறிப்பிடப்பட்டிருக்கு. எனவே இந்த முறை இலங்கையினுடைய தேர்தல்கள் ஆணைக்குழு என்பது கடுமையான பாதுகாப்பை இந்த பகுதிகளுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அதிகமான போலீசார், ராணுவம் காவலில் இருக்க போகின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் சர்வதேச நாடுகளினுடைய கண்காணிப்புகளும் இப்போது இலங்கைக்குள்ளே தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இல்லை, குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளினுடைய கண்காணிப்புகளாக இருக்கலாம், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கண்காணிப்புகளாக இருக்கலாம், ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கண்காணிப்பு குழுவாக இருக்கலாம், அமெரிக்காவுடைய கண்காணிப்பு குழு என்று பலதரப்பட்ட கண்காணிப்பு குழுக்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் இலங்கைக்குள்ளே செயற்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த தேர்தலை உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் இலங்கையினுடைய இந்த தேர்தலானது இலங்கைக்குள்ளே மாத்திரமல்லாமல் உலக நாடுகளிலும் ஒரு மிக முக்கியமான தேர்தலாக இருக்கின்றது. காரணம், இதற்கு முற்பட்ட காலங்களிலே இலங்கை, குறிப்பாக ராஜபக்சக்களுடைய ஆட்சி இருக்கின்ற போது இலங்கையானது சீனாவினுடைய ஆதரவான நிலைப்பாடாக இருந்தது. அப்படி இருக்கின்ற போது மேற்குலகமாக இருக்கலாம், இந்தியாவுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்குவாரத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இலங்கை இந்திய உறவுகள் எல்லாம் கொஞ்சம் விரிசல் வந்திருந்தது. பின்னர் ஆட்சி மாறிய பின்னர் ஒருவர் ஜனாதிபதியாக வந்திருந்தார். அப்படி அவர் ஜனாதிபதியாக வந்த பின்னர் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே நட்புறவு கொஞ்சம் வலுவானது. எனவே இப்போது இந்தியா இலங்கையிலே தனக்கு வேண்டியவரை கொண்டு வர வேண்டும் என்பதிலே கொஞ்சம் கரிசனையாக மும்முரமாக இருக்கின்றார்கள். அதேபோன்று மேற்குலகமும் அப்படியான ஒரு நோக்கத்தோடு இருக்கின்றது. சீனாவும் அப்படியான ஒரு நோக்கத்தோடு தான் இலங்கையினுடைய தேர்தலை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கையினுடைய அடுத்த 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இம்முறை வாக்குச்சீட்டுகளும் மிக மிக நீளமாக இருக்க போகின்றது. எல்லோருமே நன்றாக நேரம் எடுத்து வாசித்து வாக்குகளை எடுக்கின்ற போது சிறப்பாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் தேர்தலில் ஒட்டுமொத்தமாக இலங்கை பூராகவும் பார்க்கின்ற போது 1,71,00,000 பேர் வரையிலே இப்போது வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார் வரப்போகின்றார் என்பதை ஆவலோடு நாங்கள் 22ஆம் தேதி வரையிலே காத்திருக்க வேண்டும். எனவே யார் வெல்ல போகின்றார் என்பதை அன்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது சார்ந்து அடிக்கடி தகவல்கள் வருகின்ற போதும், தேர்தல் முடிவுகள் வருகின்ற போதும் உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள், நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்னா எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும். தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் அன்பின் மல்கின். வணக்கம்.